என்ன மகா, எதுக்கு 3000 ரூபாய்? இப்பதானே 4-5 மாசத்துக்கு முன்னாடி போனஸ் கொடுத்தோம். அது போனஸ்ங்க. இதுக்கு பேர் என்ன? இது அவங்க உழைப்புக்கான பாராட்டு, ஊக்கத்தொகை, கிஃப்ட், பரிசு, இல்லனா அன்பளிப்பு, இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஏற்கனவே செலிப்ரேஷனுக்கு நிறைய பிளான் வச்சிருக்க. அதுல இந்த செலவையும் சமாளிக்க முடியுமா? முடியும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 45,000ல இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள வரும். கார்மெண்ட்ஸ்ல இந்த மாசம் நமக்கு நல்ல லாபம் தானுங்க. நியாயமா பார்த்தா சம்பளத்தை தாண்டி லாபத்துல அவங்களுக்கும் நம்ம ஒரு பங்கு கொடுக்கணும். நாம என்ன அப்படியா கொடுக்கறோம்? எப்போது ஒரு சின்ன தொகை அன்பளிப்பு. இது அவங்களுக்கு நம்ம கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எதிர்பாராத பண வரவு யாருக்கு தாங்க பிடிக்காது? வழக்கம் போல இது நல்ல பிளான் தான். உன் நல்ல மனசு யாருக்கும் வராது. லாபத்துல தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிற உன் நினைப்பு கூட யாருக்கும் வராது. தொழிலாளர்கள் தான் ஒரு கம்பெனியோட அடித்தளம். நாம நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அக்காவோட நிலைமை வீட்ல இப்படி இருக்கும்போது கார்மெண்ட்ஸ்ல இப்ப செலிப்ரேஷன்லாம் வேணுமா? கரெக்ட் தான். அதுவும் அத்தைக்கு தெரிஞ்சா என் பொண்ணு ஜெயில் வாசலுக்கு போயிட்டு வந்திருக்கா, இவங்களுக்கு அதை பத்தின அக்கறையோ கவலையோ கொஞ்சம் கூட இல்லாம கொண்டாடுறாங்கன்னு கண்டிப்பா நினைப்பாங்க. அம்மா கண்டிப்பா அப்படிதான் யோசிப்பாங்க. அப்புறம் அக்காவோட நிலைமையும் சரியில்லைல்ல. அதனாலதாங்க இந்த செலிப்ரேஷனை கண்டிப்பா நடத்தி ஆகணும்னு சொல்றேன். எனக்கு புரியல மகா. அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா இந்த நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள சாப்பிட்ரும். அதுக்காக அண்ணியையும் மதியையும் நாளைக்கு கார்மெண்ட்ஸ்க்கு நம்ம கூட்டிட்டு போலாம். அங்க நடத்துற கொண்டாட்டம் அவங்க மனச மாத்தலாம். நடந்த விஷயத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரலாம். அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் தேவை, வேற ஒரு சூழல் வேணும்லங்க. நீ சொல்றதும் சரிதான். நான் ரிவர்ஸ்ல யோசிச்சுட்டேன். ஆனா இதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? ஏன்னா இனி கார்மெண்ட்ஸ் வாசலையே மிதிக்க மாட்டேன்னு அக்கா சொல்லிட்டு வந்தாங்க. அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.